கிருஷ்ணாய வாசுதேவாய தேவகீநந்தனாய ச நந்தகோபகுமாராய ஸ்ரீ கோவிந்தாய நமோ நமஹ. நாராயண பட்டத்திரி சொல்லக்கூடிய சில பாகவத கதைகள்லாம் நம்ம பார்த்துட்டுருக்கோம். பாகவதத்துலேருந்து எடுத்துக்கிற சாரம் தான் நாராயணியம். அதில் கபிலாவதாரம் அந்த சரித்திரத்தை இப்போ பார்க்கலாம். தசகம் 14வது தசகத்தில் இருக்குது. இது ரொம்ப வசதியான சரித்திரம். இது கர்த்தம பிரஜாபதிக்கும் தேவகூதிக்கும் மகனாக பிறந்தவர் தான் கபிலர். அவரோட சரித்திரத்தை இப்போ நம்ம பார்க்கலாம். சமனுஸ்மிருத தாவகாங்கிரி யுக்மஹ சமனு பங்கஜ சம்பவாங்க ஜன்மா நிஜமந்தர மந்தராய ஹீனம் சரித்தம் தே கதையன் சுகம் நினாய அப்படின்னு ஆரம்பிக்கிறார். ஸ்வயம்பு மனு பிரம்மதேவனோட பிள்ளை. அவர் பகவானே தியானம் பண்ணிட்டு பல நாட்கள் ரொம்ப சந்தோஷமாக கழிச்சுட்டுருக்கார். கர்த்தம பிரஜாபதி அவர் பிரம்மதேவனோட நிழலில் உண்டானவர். அவரும் பிரம்மதேவன் சொல்கிறார், சிருஷ்டி தொழிலை நீங்களாம் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னு ஒரு நியமனம் பண்ணுறார். அதையும் சரி அப்படின்னு அவள் ஒத்துண்டு கர்த்தம பிரஜாபதி இருந்துட்டு அவரும் பகவானை தியானம் பண்ணுறார். பகவானை எப்படி தியானம் பண்ணுறார் அப்படின்னா, கருடன் மேலே உட்காந்துட்டுருக்கிற அழகான திவ்ய ரூபத்தை மனசில் தியானிக்கிறார். அழகான திருவடி, அழகான திருமேனி, தாமரை மலர் போன்ற கண்கள், அந்த திவ்யமான சுந்தரமான ரூபத்தை மனசில் தியானம் பண்ணிட்டு 16,000 ஆண்டுகள் தவம் இருக்காராம். அப்போ பகவான் காட்சி அளிக்கிறார். அதை பார்த்த உடனே அவருக்கு அப்படியே மயிர் கூச்செறியறது. அப்படியே பார்த்து எப்படி இருக்கும்ன்றத நம்ம வார்த்தைகளால் சொல்லி மாடாது. பகவானை நேராக பார்த்து அவ்வளோ நாள் தவம் இருந்து பார்க்குறதுங்கிறது ரொம்ப ஆச்சரியமான ஒன்று. பகவான் பார்த்து, உனக்கு அழகான ரொம்ப திவ்யமான ஒரு நானே அவதாரம் பண்ணக்கூடிய ஒரு புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உனக்கு உண்டாகும். நீ ஸ்வயம்பு மனுவோட மகளான தேவகூதையை கன்னிகாதானம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்கிறார். நாரதரும் அதையே வழிமொழிந்து நாரதர் சொன்னவொன்னே சரி அந்த மாதிரி தேவகூதி வருவாள் அப்படின்னு காத்துட்டுருக்கார். ஸ்வயம்பு மனு தன்னோட பட்டத்தரசியான சதரூபாவோட தன்னோட மகளான தேவகூதியோடையும் அங்கே வரார். தேவகூதியை பற்றி நம்ம பாகவதத்தில் ரொம்ப அருமையாக விஸ்தாரம் பண்ணியிருக்கா. அவ்வளோ நற்குணங்கள் வாய்ந்த பெண் அவள். அழகும் எல்லா நற்குணங்களும் நிரம்பியவள். அவளை மனைவியாக அடையிறதுக்கு, பத்னியாக அடையிறதுக்கு ரொம்ப கொடுத்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லக்கூடியவள் அவள். அவள் கர்த்தம பிரஜாபதிக்கு பத்னியாக கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறா ஸ்வயம்பு மனு. இவா 2 பேரும் சேர்ந்து இல்லை கிரகதாசிரம தர்மத்தை விடைவிடாமல் கடைபிடிச்சுட்டு இல்லற வாழ்க்கை நடத்தின்னு வரா. இவா 2 பேருமே உன்னையே வழிபடுறதுலையே மக்னமாக இருந்தா அப்படின்னு பட்டத்திரி சொல்வார். அந்த மாதிரி பதிக்க வேண்டிய அத்தனை சிசுஷைகளும் செஞ்சுண்டு, பூஜைக்கு தேவையான அத்தனையும் செஞ்சுண்டு தேவகூதி இருக்கா. அவரும் தன்னோட கடமைகளை கிரியாக்களை கரெக்டாக செஞ்சுட்டு பண்ணிட்டு இருக்கார். இதில் சந்துஷ்டியாக இருந்துட்டு பண்ணிட்டு இருக்கும்போது அவருக்கு ஒரு சக்தி கிடைக்கிறது. அந்த சக்தியை வச்சு தேவ விமானம் ஒன்று தயார் பண்ணுறார் கர்த்தம பிரஜாபதி. அவ்வளோ அழகான தேவ விமானம், வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அளவுக்கு ஒரு பெரிய அழகான விமானத்தை அவர் தயார் பண்ணுறார். அந்த விமானத்தில் இவா 2 பேரும் வாழ்க்கை நடத்திட்டு வரா. அந்த விமானத்தை பற்றி பாகவதத்தில் ரொம்ப நன்னா வர்ணனைகள் காணப்படுகிறது. அதில் அன்னப்பறவைகள், ஹம்ச பட்சிகள் அந்த மாதிரி நிறைய சிருஷ்டிக்கப்பட்டுள்ளதா. அந்த ஹம்ச பட்சிகள் எப்படி இருக்குன்னாக்க நிஜமான அன்னப்பறவைகள் மாதிரியே இருக்கான். வானத்தில் பறந்து வந்துட்டுருக்கிற அன்னப்பட்சிகள் இதை பார்த்துட்டு, ஆஹா இது என்னது, நம்ம கூட்டங்கள் இங்கே வந்தது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குமா. பார்த்துட்டு அதுக்கிட்ட போய் இது பண்ணலாம், கொஞ்சலாம் பார்த்து பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே உட்காருமா. அந்த இதுவால் விமானத்தில் பண்ணியிருக்கக்கூடிய ஹம்ச பட்சிகள் மீது அந்த நிஜமான அன்னப்பறவைகள் உட்காருமா. ஆனால் உட்கார்ந்த க்ஷணத்திலேயே இந்த அன்னப்பறவைகள், சிருஷ்டிக்கப்பட்ட அன்னப்பறவைகள் கத்துமா. அந்த மாதிரி ஒரு அமைப்பெல்லாம் அவள் அப்போ பண்ணியிருக்கா அந்த விமானத்தில். அதெல்லாம் பிரமிக்கத்தக்கதாக இருக்குது. இந்த டெக்னாலஜிங்கிறது அந்த டெக்னாலஜி, அதை ஒருவேளை அதெல்லாம் படித்து தான் இவெல்லாம்
இது பண்ணிட்டு ஆராய்ச்சி பண்ணி பண்ணுறாளோ என்னமோ அந்த அளவுக்கு ஒரு பிரமிக்கத்தக்கது இருந்திருக்கு. அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். பாகவதத்தை பார்த்தாலே நம்மளுக்கு நிறைய உண்மைகளாக நம்மளுக்கு நிறைய தெரிய வரும். அப்படிப்பட்ட விமானத்தில் இவள் ரொம்ப நாள் வந்துட்டு இருக்கும்போது தேவகூதியை இவர் கேட்குறார், உனக்கு எல்லாமே சந்தோஷமா, உனக்கு திருப்தியா அப்படின்னு கேட்கும்போது, இதில் என்ன குறைச்சல்னாவே எனக்கு ரொம்ப திருப்தி தான், ஆனாலும் இவ்வளோ வயசாகிடுத்த மாதிரி, வயசான பிறகு இருக்கிற மாதிரி இருக்குது எனக்கு அப்படின்னு சொல்ல உடனே, உனக்கு கவலைப்படாத, அந்த நதியில் போய் நீராடிட்டு வா, உனக்கு எல்லாமே சந்துஷ்டியாக எல்லா வசதிகளும் சந்தோஷம் கிடைக்கும் அப்படின்னு இவர் கர்தம பிரஜாபதி சொல்கிறார். அதே மாதிரி அவளும் அந்த நதியில் குளிச்சுட்டு ஸ்நானம் பண்ணிட்டு வரும்போது ஒரு திவ்யமான ரூபத்தோடு வரா. அவள் 2 பேருக்கும் 9 பெண் பிள்ளைகள் கிடைக்கிறது, பிறக்கிறா. அந்த 9 பெண் பிள்ளைகளும் ரிஷிகளுக்கு கன்னிகாதானம் பண்ணி கொடுக்குறா. அதோடு இவர் கர்தம பிரஜாபதி நான் வானப்பிரஸ்தம் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது இவ சொல்கிறா தேவகூதி, இல்லை எனக்கு உங்களை மாதிரியே திவ்யமான ரொம்ப ஞானத்தோடு எனக்கு ஒரு புத்திர பாக்கியம் வேணும் அப்படின்னு தேவகூதி அவளோட நற்குணங்கள்னால அந்த மாதிரி ஒரு வரம் கேட்குறா. அதுக்கு என்ன, கண்டிப்பாக கிடைக்கும், பகவானோட அவதாரமாகவே ஒரு பிள்ளை பிறப்பான், கவலைப்படாத அப்படின்னு கர்த்தமன் சொல்கிறார். கொஞ்ச நாள் கழித்து அவள் 2 பேருக்கும் பகவானுடைய ஃபுல்லாக எல்லா நற்குணங்களும் நிரம்பிய கபிலாவதாரம் நடக்கிறது. கபிலன் அப்படின்ற ஒரு அழகான திவ்யமான புத்திரன் அவள் 2 பேருக்கும் பிறக்கிறார். இதுக்கப்புறம் கர்தம பிரஜாபதி வனத்துக்கு கிளம்பிடுறார். தேவகூதி அவளுக்கு நல்ல ஞானம் பெற்றவள். அவள் தத்துவ ஞானத்தை பற்றி கபிலர்கிட்ட பலவிதமான சந்தேகங்களை கேட்க அவரும் அழகாக பதில் சொல்கிறார், எல்லா சந்தேகங்களையும் நிவர்த்தி பண்ணுறார். இந்த சரித்திரத்துலேருந்து நம்ம ஒன்று தெரிஞ்சுக்கலாம், எல்லா கர்மாக்களையும் நம்ம செய்யணும், தப்பே இருக்காமல் செய்யணும், சாத்வீகத்தை மனசில் வச்சுட்டு செய்யணும், பக்தி மார்க்கத்தை மனசில் வச்சுட்டு செய்யணும். கர்மா தான் நம்மளுக்கு முக்கியம்னு பகவான் பகவத்கீதையிலே சொல்லியிருக்கார். ஆனால் ஒரு கர்மாவை கூட விடக்கூடாது. நம்ம இந்த பிறப்பில் என்னென்ன நம்மளுக்கு நியமனம் பண்ணியிருக்கோ அத்தனை காரியங்களையும் நம்ம கரெக்டாக செய்யணும். ஆனால் நம்ம சாத்விக சுபாவத்தோடையும் பக்தியோடையும் செய்ய நம்ம எல்லா காரியங்கள்லேயும் கண்டிப்பாக சித்தி தான் கிடைக்குங்கிறது தான் இந்த சரித்திரங்கள்லேருந்து நம்மளுக்கு தெரியறது. அதையும் நம்ம டெய்லி நம்ம ஃபாலோ பண்ணணும்.